நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்களை சந்தித்த தமிழக முதல்வர் விஜய் அவர்கள். இந்த தலைப்புல தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம். வரலாற்றில் இதுவரைக்கும் அண்ணன் சீமான் அவர்கள் எந்த ஒரு இடத்திலும் இதை செய்தார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாத ஒரு செயல் ஒன்று இருக்கு. அது தனியா தெரியும். நாம் தமிழர் கட்சி அப்படின்னாலே அவர்கள் இப்படித்தான் அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட நிகழ்வு இருக்கு. ஆனா அந்த மரபு, அந்த நிகழ்வு இருக்கு பார்த்தீங்களா, அதையே அண்ணன் சீமான் அவர்கள் உடைத்துட்டாரு. அப்படி ஒரு பாண்டிங் இருக்கு அண்ணன் சீமான் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்குங்கிறது இந்த நிகழ்வின் மூலியமாகத்தான் எனக்கு தெரிய வந்தது. நிகழ்வு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியாக இன்றைய தினம் சட்டசபை கூடி முடிந்ததிலிருந்து வரிசையாக ஒவ்வொரு தலைவர்களையாக சந்தித்து வருகிறார் தமிழக முதல்வர் விஜய் அவர்கள். முதல்ல அ முன்னாள் முதல்வராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்தித்தார். கூடவே எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அவரோடு இருந்தார். அங்கு சில மணி துளிகள் கழித்து அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியாக வைகோ அவர்களை சந்திப்பதற்காக சென்றிருந்தார். அங்கு மிகுந்த மனமகிழ்வோடு அவருக்கு நல்ல ஒரு ஆரவாரத்தோட வரவேற்பு கிடைத்தது. அதன் முடிந்து பிறகு அண்ணன் சீமான் அவர்களை சந்திப்பதற்காக அவரது இல்லத்திற்கு வந்திருந்தார். அந்த இடத்துல வந்த உடனே பார்த்தீங்கன்னா, கூடிய கூட்டம் என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை, வெறும் பத்திரிகையாளர் மட்டும்தான். ஏன்னால் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் அந்த இடத்துல அவரை பார்க்க கூட்டம் கூடினா ஓகே. ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் இருக்காங்கன்னும் போது இந்த மாதிரி தேவையற்ற விடயங்கள் செய்வது, கூப்பாடு போடுவதுங்கிற மாதிரிலாம் பெருமளவுக்கு அங்கே எதுவும் இல்லாத அளவிற்கு சரியான முறையில் அவருக்கு வந்து செல்வதற்கான அனைத்து விடயங்களும் செய்து கொடுத்ததில் நாம் தமிழர் கட்சி மாதிரி சிறப்பை நீங்கள் பார்க்க முடியாது. அண்ணன் சீமான் அவர்களை சந்தித்தவுடன் அண்ணன் சீமான் அவர்கள் அவருக்காக ஒரு புத்தகம் வழங்கியிருந்தாருங்க. அதன் பிறகு இப்போ நம்ம தலைப்பில் சொன்ன மாதிரி அந்த அதிர்ச்சியான விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அண்ணன் சீமான் அவர்களுக்கு விஜய் அவர்கள் ஒரு பூங்கொத்து கொடுத்த பிறகு அண்ணன் சீமான் அவர்களுக்கு சால்வை அணிவித்தார். ஒவ்வொரு தலைவர்களுக்கும் அவர் சால்வை அணிவித்தார். அதில் மாற்று கருத்து கிடையாது. அனைவரும் அதை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் நாம் தமிழர் கட்சியில் மட்டும் எப்பவுமே பார்த்தீங்கன்னா, அது இந்த மாலை இடுவது, பூ போடுவது, சால்வை அணிவிப்பதுங்கிற மாதிரியான எந்த ஒரு விடயத்தையும் செய்ய மாட்டாங்க. அதற்கு காரணம் நிறைய இருக்கு. அவங்க ஒவ்வொரு மேடைகளிலும் பதிவு பண்ற நிகழ்வு தான். ஆனால் அப்படிப்பட்ட அந்த மரபையே அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு தடுக்க கூட இல்லாம பட்டுன்னு சரின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் போடும்போது புன்முறுவலோட அதை ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டு அவரும் வணக்கம் வைக்க, அண்ணனும் வணக்கம் வைக்க, தம்பியும் வணக்கம் வைக்க பார்க்கவே ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக தென்பட்டது. இந்த மகிழ்வான நிகழ்வுகள் பற்றி நம்ம சொல்லணும்னா, அண்ணன் சீமான் அவர்கள் ஏற்கனவே விஜய் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சினாரு. 50 வருட திராவிட ஆட்சி இல்லாமல், திராவிடம்ங்கிற பேரும் இல்லாமல் ஒரு தமிழருடைய ஆட்சி வந்திருக்கு அப்படிங்கிறது மகிழ்வு. அதே போலத்தான் விஜய் அவர்களுக்கும் மிகப்பெரிய மகிழ்வாக இருக்கிறது. அவர் தொடர்ச்சியாக நல்ல சேவையோட தமிழகத்தை மென்மேலும் உயர்த்த வேண்டும் அப்படிங்கிறத நாம் தமிழர் கட்சி ஆதரவாளராக நம்ம இந்த விஷயத்தை பதிவு பண்ணிக்கிறோம்.